Misunderstanding by J.S.Tissanayagam. இவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இவர் ஒரு ஸ்ரீலங்கன் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராகவும் இவர் ஸ்ரீலங்கா லிட்ரரி சர்க்கிளில் இருந்தார். அண்ட் இவர ரைட்டிங்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் எழுதின எல்லா ரைட்டிங்ஸுமே ஸ்ரீலங்கன் சோஷியல் மிலியூவை ஃபோக்கஸ் பண்ணினதாக காணப்பட்டுச்சு. அண்ட் இவர் he was always fearless in facing the challenges he encountered in relation to social issues and violences in general. So in the short story Misunderstanding வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸ், இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸுக்கு இடையில் காணப்படுற விஷயத்தை வந்து எழுதிக்குது. அப்போ சோஷியல் கிளாஸ் தான் இங்கே மெயினான கீ ரோலை வந்து ஹியூமன் லைஃப்பில் வகிக்குதுங்கிறத பற்றி சொல்லப்படுது. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் வந்து ரைட்டர் 3 பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கேரக்டர்ஸாக. ஃபர்ஸ்ட் ஒன் பந்துல்லா, தென் ஷெரீன் அண்ட் லலித். ஸோ இவங்க 3 பேருமே சேம் எத்னிக்கல் குரூப்புக்கும் சேம் ரிலீஜன் புத்திசமுக்கும் வந்து போட்டிக்குது. இந்த 3 பேரையுமே ஒவ்வொரு ஸ்டேட்டஸுக்கு ஒவ்வொரு சோஷியல் கிளாஸுக்கு வந்து பிரிச்சிக்குது. So the theme is convention of society and prejudice of class. Second one, social customs and traditions. Third one, social barriers, for an example English language. Fourth one is snobbishness. அப்படின்னு சொன்னால் பகட்டுத்தன்மை, இப்போ மத்தாக்களுக்காக வேண்டி தான் வாழ்கிற அப்படிங்கிற தீம். இந்த 4 தீம் வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுக்கலாம். ரைட், இப்போ ஸ்டோரிக்குள்ளே போனால் இந்த 3 பேருமே வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ரைட், இப்போ பந்துல்ல வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், பட் ஹீ இஸ் புவர். அப்படின்னா அவர் அவ்வளோ ரிச்சுங்கிறதுக்கு இல்லை, நாட் வெல் ஆஃப். ரைட், ஆனால் லலித் வந்து பந்துலோட ஃப்ரெண்ட். லலித் வந்து ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலியில் இருந்து வாராரு. அது மட்டும் இல்லாமல் லலித் வந்து மிச்சம் ஃபேஷனபிளாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் யூனிவர்சிட்டிக்கு வருவார். ஷெரீனை பார்த்தா ஷெரீன் வந்து இங்கே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாகவும் அடுத்தது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த ஒரு கேர்ளாகவும் ஒரு நல்ல எஜுகேட்டடான ஒரு ஃபேமிலியிலேருந்து வளர்க்கப்பட்ட ஒரு கேர்ள் அண்ட் நல்ல வெல் ஆஃபான கேர்ளாகவும் இவ வந்து இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறாள். ரைட், அப்போ இவ வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சதால் எல்லாருக்கு மத்தியிலையும் இவ ஒரு சென்டர் ஃபோக்கஸ் ஆன ஒரு கேர்ளாக தான் பார்க்க. ஸோ த ஸ்டோரி வந்து எங்கே நடக்குதுன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியா. ரைட், இங்கே வந்து தான் டீல் பண்ணுது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த கடுவ குரூப் அண்ட் நான் கடுவ குரூப். கடுவ குரூப்புன்னு சொன்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மிச்சம் வேர்ஸ்டான ஆக்களையும், அண்ட் நன் கடுவ குரூப்புங்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து நல்ல ஃப்ளூவன்சி இருக்கிறதையும் தான் சொல்கிறேன். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த ஷார்ட் ஸ்டோரியில் வர ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எடுத்தால் அதோட செட்டிங்கை வந்து சொல்லப்படுது. Bandula was waiting at the bus stand after his lecture to go home. So யூனிவர்சிட்டி முடிஞ்சோடனே இவர் வந்து வீட்டை போகிறதுக்காக வேண்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கார். ஸோ அந்த டே வந்து சரியான பிரைட்டாகவும் கூலான ஒரு டே. ஸோ இங்கே வந்து செட்டிங், அழகான ஒரு செட்டிங்கை வந்து சொல்லப்படுது. அண்ட் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பேராகிராஃப் எல்லாமே நான் முந்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னது தான். அண்ட் ஃபிஃப்த் பேராகிராஃபுக்கு போனால் ஃபிஃப்த் பேராகிராஃபில் வந்து ஷெரீனை பற்றி சொல்லப்படுது. ஷெரீன் வந்து யூனிவர்சிட்டி முடிஞ்சிட்டு யூனிவர்சிட்டி கேட் அடியே வரும்போது ஒரு பெரிய ஒரு பட்டாளம் ஒன்று நின்று காய்ச்சி கொண்டிருந்தவ டக்குன்னு கதையை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் தான் கேஸ் பண்ணியே பார்த்துட்டு இருந்தாலாம் என்று சொல்லப்படுது. The canteen was near the gate and there was generally a crowd of students chatting around there. As she walked down, now everybody stopped their talk and stared at her. So, இதான் அந்த லைன் சொல்லுது.
ஸோ யூனிவர்சிட்டியில் ஆஸ் யூஷுவலாக ரேகிங் வந்து நடக்கிறதானே. ஸோ இவ வந்து நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்கிறது இந்த லைனில் வந்து வழங்குது. A few weeks ago when the ragging was, or her body used to stiffen with fear. Stiffen சொன்னால் விரைப்படைகிற with fear when she heard boys making odd calls or hissing behind her. But at least that time was past and its aching fears were now no more. சொன்னால் இவ வந்து முந்தி கடுமையாக பயந்த சுபாவம், கடுமையாக ஃபியர் ஆகி அப்படியான ஒரு ஆள். அப்போ முந்தி அந்த பாஸ்டில் நடந்த ரேகிங் வந்து இப்போதைக்கு இல்லை. பட் இன்னும் அவருக்கு அந்த ஃபியர்லேருந்து தெளிவடையலை, அந்த ரேகிங் ஃபியர்லேருந்து தெளிவடையலைங்கிறத வந்து சொல்லப்படுது. ஆனால் இவருக்கு எப்பயுமே ஒரு ப்ரௌடாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவள் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்ததால் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியுமேங்கிற ஒரு இதோண்டு இருக்கிறதால அப்புறம் ப்ரௌட்னஸ். ஸோ அதையும் சொல்லுது. பட் தென் அ வேவ் ஆஃப் ப்ரைட் ஸ்வெப்ட் ஓவர் ஹர் என்று சொல்லுது. ஸோ பந்துல வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷெரீன் வந்து வாரா. ஷெரீனை கண்ட உடனே இப்போ அவள் ஒரு அட்ராக்டிவ் கேர்ளும் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளைன்றதால பந்துல கண்டோடனே டக்குன்னு அவர் என்ன செய்யறான்னு சொன்னால், அவர் ஹேருக்கு வந்து எப்பயுமே ஆயில் பண்ணுவார். ஸோ ஆயில் பண்ண ஹேரை சரியாக்கிட்டு அவரை அசிங்கமாக கிடந்ததை சரியாக்கிட்டு கொஞ்சம் அப்படியோ இந்த அவள் வந்து சைட் அடிக்காரு. ரைட், இந்த சென்ஸ் கள்ளப்பார்வன்னு பார்க்காரு. ஸோ அவடத்தடைய ஒரு ரிவர் ஒன்று இருந்துச்சு. ஸோ இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இவவை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி அந்த ரிவரை பார்த்தாரு. அந்த ரிவரில் இருக்கிற பூவையோ இல்லை அந்த ரிவரையோ அவர் கவனிக்கலை. ஆனால் அந்த ஷெரீன் ரிஃப்ளெக்ஷன் அந்த ரிவரில் பட்டதால் அந்த ரிவரில் இருந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த ஷெரீனை தான் அவதானிச்சார். ஸோ ரைட், அந்த ரிவரில் வந்து ரிஃப்ளெக்ஷன் விழும் என்ன இமேஜ். ஸோ அதில் வந்து தான் இவர் கவனிச்சார் ஷெரீன் எப்படி, அவளோட ஹைட் எப்படி, அவள் எப்படி இருக்கிறா, ஃபேட்டா இந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ ஷெரீன் வந்து எவரேஜான ஹைட்டும் ஆல்மோஸ்ட் ஃபேட்டான ஆள். அவளோட ஹேர் வந்து வெரி ஷார்ட். Her hair was cut short and her nose and mouth small என்று சொல்லப்படுது. ஸோ இட் இஸ் a kind of description of Shireen. ஸோ அந்த லைன்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் I can tell you that. But he did not see the flowing river or the banks mantled with little yellow flowers on the other side. Instead, he saw the image of the girl reflected on the dark waters. She was above the average height, broad, almost fat, but she did not move with the slow. And Shireen வந்து ஒரு rimmed glasses which அதைத்தான் வந்து அவ கிளாஸ் அணிகிற அந்த கிளாஸ் வந்து அவட ஐஸுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுக்குதாம் அந்த மாதிரி சொல்லப்படுது. She wore large mud wire rimmed glasses which gave a strange light to her big beautiful eyes. சொன்னால் அழகான அந்த கண்ணுக்கு வந்து ஒரு ஒளியை கொடுக்குற மாதிரி. இட் மீன்ஸ் இட் கிவ்ஸ் அ பியூட்டி டு ஹர் ஐஸுங்கிறது தான் அது. ஸோ இப்போ அந்த கேர்ள் வந்து சேர்ந்துட்டா பஸ் ஸ்டாண்ட் அடியே. ஸோ இவ வந்து அந்த பாய் வந்து நிற்காருங்கிறத சும்மா பார்க்காத ஆள் மாதிரி இன்ட்ரெஸ்டாக லுக் பண்ணிவிட்டு அவள் பஸ்ஸுக்காக வேண்டி டிரெக்ஷனை தேடுறா. பஸ் வருதா இங்கே மாதிரி பார்க்கலாம். ஸோ stared at the direction from which the bus would come. அடுத்தது வந்து he had always wanted to rub shoulders. இங்கே வந்து பந்துலை வந்து சொல்லப்படுது. பந்துலைக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிற ஆட்களுக்கு கூட கதைக்கிறதுக்கு சரியான விருப்பம். பட் அவருக்கு தயக்கம் என்னன்னு சொன்னால், இவருக்கு பெருசாக பர்ஃபெக்டான இங்கிலீஷ் வந்து தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ஸோ இவர் வந்து தயக்கப்படுறாரு. இவருக்கு சிங்களத்தால் வந்து நல்ல ஈஸியான முறையில் கதைக்கலும். பட் பந்துல்ல வந்து ஒரு ஷை டைப் இல்லை, சரிதானே. ஆனால் இந்த விஷயம் இப்போ இங்கிலீஷ் தெரியாது, அந்த விஷயம்தான் இவரை வந்து இப்படியான நிலைமைக்கு வந்து தள்ளுப்படுது, ஒரு ஷையான டைப்பாக தள்ளுப்படுது. பட் பந்துல இஸ் நாட் ஹேபிச்சுவலி ஷை.
ஸோ இப்போ வந்து இவர் கதைக்கணும் போல். ஸோ கதைக்க தொடங்குறாரு. எப்படின்னு சொன்னால் ஷெரீன்கிட்ட போய் சொல்கிறாரு, எப்படியாச்சும் இங்கிலீஷில் தானே கதைக்கணும் சொன்னால் சீனியருக்கும் போகிற ஜூனியருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்த்துடுமே, அந்த ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். ஸோ இவர் போய் சொல்கிறாரு, பஸ் சர்வீஸ் பேட்னோ, அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு சொல்கிறாரு. பஸ் வந்து லேட் ஆகிறதால பஸ் சர்வீஸ் நல்லமில்லைங்கிறத வந்து பஸ் சர்வீஸ் பேட்னோங்காரு. ஸோ இவள் திரும்பி பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரியாகவே, என்னடா இவரை வாய்ஸ் வந்து ரஃபாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இவ டக்குன்னு இவ கன்ஃபியூஸ் ஆகிட்டா. இவர் வந்து கதைக்க முடியும். ஸோ இவ சொல்கிறா, ஐ டோன்ட் நோ என்று சொல்லி சொல்கிறா. அதில் கீழுக்கு சொல்லப்படுது, asked Bandula. She spoke very fast and he found it hard to follow. அப்படின்னு சொன்னால் அவள் சொன்ன அந்த ஐ டோன்ட் நோங்கிற ஆன்சர் எப்படி இருந்துன்னு சொன்ன அவருக்கு கட்டும் ஃபாஸ்ட் இருந்திருக்கு. லைக் ஐ டோன்ட் நோன்னு அவள் சொல்லிக்காள். ஸோ இப்படி ஃபாஸ்ட்டாக சொன்னோடனே அவருக்கு அதை பிக்கப் பண்ணிக்கலாமலுக்கு இருந்திருக்கு. அந்த கொஷினை கேட்டு முடிஞ்சது பிறகு இவர் என்ன கதைக்கலாம் அடுத்ததுன்னு சொல்லி யோசிச்சுட்டு திருப்பி அவர் போய் கேட்காரு ஷெரீன்ட்ட, வாட் சப்ஜெக்ட்ஸ் ஐ டூயிங்னு சொல்லி கேட்காரு. ஸோ இவள் ஷெரீன் இருந்தவள் டக்குன்னு திரும்பி பார்த்தாள். ஷி ஃபவுண்ட் ஹிம் ஸ்டேரிங் சீரியஸ்லி அட் ஹர் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து இவன் வந்து நம்மள உரமாக பார்க்கான் ஸ்டே பண்ணுறான்னு சொல்லி கவனிச்சிட்டா அப்படின்னு தான் சொல்லப்படுது. அடுத்து இவர் திரும்பி பார்த்ததுக்கான காரணம் வந்து இவர் கதைச்ச வீதம் வந்து கட்டும் ஃபாஸ்ட்டாகவும் அவரை மௌத்துக்குள்ளேருந்து டக்குன்னு பாஞ்சமான ஒரு டாக் ஒன்று இருந்துச்சான். என்ன சொன்னால் இது ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தயாரிக்கப்பட்டு இவர் நினச்சி தயாரித்து கதைக்கிற கதை மாதிரி இருக்குதான். லைக் என்ன சொல்லிக்கு, it was too fast, the words gushed out of his mouth as if he was delivering a prepared speech. ஸோ இங்கே வந்து பந்துலோட கேரக்டரையும் பந்துலையை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், he was tall and thin and clean shaven, which was almost an exception at the university. And இவருக்கு வந்து he had rather uneven teeth, slightly yellowed through excessive smoking. இவர் வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணதால் இவர் டீத் எல்லாமே எல்லோ ஆகிருக்குதாம், ஸ்லைட்டான எல்லோ ஆகிருக்குதாம். And but to Shireen his mouth seemed to overflow with large filthy teeth. His pink gums seemed to provide a sharp contrast to their dirty. Shireen turned away in disgust, replied, English, classics, politics. அது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பந்துலோட அப்பியரன்ஸை பார்த்ததும் இவக்கு ஒரு மாதிரியாகி அப்பியரன்ஸை வச்சு இவ வந்து ஒரு மாதிரியாக நினச்சிட்டா பந்துல்லையா. ஸோ அதனால தான் அந்த வாட் சப்ஜெக்ட்ஸ் ஐ டூயிங்னு சொல்லி கேட்டதுக்கான ஆன்சரை இங்கிலீஷ், கிளாசிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அப்படி சொல்லி ஒரு மாதிரியாக அந்த ஒரு ஆன்சராக கொடுக்கா. ஸோ இந்த டோன் வந்து ஒரு மாதிரியாக விட டோன் டக்குன்னு மாறிட்டு, ஸோ பந்துலைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ டு பந்துல her tone seemed flat and lack warmth. இப்போ இவர் நினைக்கிறேன், நான் ஒன்றுமே செய்யலையே, அப்போ ஏன் இந்த கேர்ள் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுது டக்குன்னு இந்த மாதிரி இவர் யோசிக்காரு. ஷெரீன் வந்து ஒரு டிமிட் கேர்ள் அண்ட் இவ வந்து சொல்லுது a timid girl and her nervousness rose. ஸோ இவன் நினைக்க, ஏன் இந்த பாய் வந்து நம்மள்ட்ட இவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கான்னு சொல்லி நினைக்க. இவ வந்து ஃப்ரெஷர்ஸ் நைட்டுக்கு போகிற ஒரு ரேகிங்லேருந்து இவ வந்து எஸ்கேப் ஆகிறா. ஸோ இந்த பந்துலையை பார்த்து ஹார்ம்லெஸ்ஸான ஒரு கை தான் என்று சொல்லி அவள் நேர்ச்சிருந்திக்கா. பட் இவக்கு வந்து இந்த டிஸ்கலர் டீத்தையும் ஃபில்தி டீத்தையும் பார்த்தோடனே, அந்த yellow டீத்தையும் பார்த்தோடனே இட் ஷோட் ஹி லேக்ட் பாலிஷ். இந்த சென்ஸ் இப்போ இங்கே தான் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. லைக் அப்பியரன்ஸை வச்சு ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுறது எவ்வளோ மிச்சமான போல். ஸோ ஹியர் இட் டிஸ்கிரைப்ஸ். அந்த விஷயம் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு செப்பரேஷன் உண்டு வரது ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் இப்போ வந்து லலித் த என்ட்ரி
லலித் வந்து என்ட்ரி ஆகிறாரு ஸ்டோரியில். இப்போ வந்து பந்துல நினைக்காரு இவளை எப்படிடா அந்த கேர்ளை வந்து நம்மளோட பேச வைக்கலாம்னு சொல்லி நினைக்கும் போதும் லலித் வந்து சொல்கிறாரு இந்த கேர்ள்ஸை வந்து ரக் பண்ணினா போச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஸோ லலித் வந்து ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். ஆனால் அவ்வளோ பெருசாக அவருக்கு இங்கிலீஷ் ஓடாது. ஸோ அவருக்கு யார் இங்கிலீஷ் கதைக்காலோ அவளை பார்த்தா கடும் எரிச்சல், எப்படியாச்சும் நோண்டி ஆக்குறதான் வர்ற வேலை. ஸோ இங்கே 12th பேராகிராஃபில் வந்து பந்துல ஃபேமிலி பேக்ரவுண்டையும் லலித் ஃபேமிலி பேக்ரவுண்டையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பிறகு வந்து திருப்பியும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஒகேஷன் ஒன்று வருது. இதில் வந்து ஷெரீனும் பந்துலையும் வந்து பஸ்ஸில் ஏறுறா. சாரி, அதுக்கு முந்தி வந்து பந்துல வந்து ஷெரீன்ட்ட வந்து சாப்பிட்ற விஷயத்தை பற்றி கேட்காரு. லஞ்ச் யூ கோ ஹோம் இந்த மாதிரி கேட்காரு. அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை போய் நீங்கள் சாப்பிட்ற அந்த மாதிரி அது ஒரு 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 மாதிரியான ஒரு ப்ரோக்கன் இங்கிலீஷ் தான் அவர் கேட்குற லஞ்ச் யூ கோ ஹோம்ன்ற மாதிரி. ஸோ ஷெரீனுக்கு விளங்கிட்டு கேட்குறது. ஸோ இவ சொல்கிறா எஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ நீ அவரை சொல்கிறாரு ஐ ஈட் இன் கென்டி ஹி ஸ்டேட்டட் சொன்னால் நான் வந்து கென்டியில் தான் சாப்பிடுவேன். ஃபுட் வெரி பேட் பட் வாட் டு டூனோ அப்படி சொல்லி சொல்கிறாரு. சாப்பாடு வந்து மிச்சம் மோசம் தான், என்ன செய்கிறல்லவா அப்படி சொல்லி கேட்காரு. ஸோ அதுக்கு பிறகுதான் அந்த பஸ்ஸில் வந்து போகிறா 2 பேரும். அடுத்த செஷனில் பஸ்ஸில் போகிறா. ஸோ பஸ்ஸில் ஏறினதும் பந்துலைக்கு வந்து ஷெரீனோட கதைக்கு ஒன்று சரியான ஆசை. ஸோ பந்துல வந்து கேட்காரு ஷெரீன்ட்ட ஐ வில் பை யோர் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்காரு. இப்போ ஸோ அவள் வந்து சொல்கிறா ஐ ஹாவ் அ சீசன் தேங்க்யூ என்று ஒரு கிளியரான ஃபேமான வாய்ஸில் சொல்கிறா. இப்போ இவர் கேட்டோடனே கடும் ஷாக் ஆகிட்டு, இப்போ அந்த டிக்கெட் அவங்களுக்கு எடுக்கையான்னு சொல்லி ஷாக்கும் கன்ஃபியூஸ்டாகவும் ஆகிட்டா. அது வந்து இந்த லைனில் சொல்லுது ஷெரீன் வாஸ் ஷாக்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் பட் ஷீ பிரைட்டன்ட் ரிமெம்பரிங் தட் ஷீ ட்ராவல்ட் பை சீசன் டிக்கெட்னு வந்து சொல்லப்படுது. அவள் ரிப்ளை பண்ணிவிட்டு அவளோட எக்ஸசைஸ் புக்கை ஓப்பன் பண்ணுறா. அதுக்குள்ளே சீசன் டிக்கெட்டை காணலை. இட் வாஸ் மிஸ்ஸிங். ஸோ டக்குன்னு அவளோட பாக்கெட்ஸ் அது இது எல்லாத்துக்குள்ளேயும் சர்ச் பண்ணுறா, இல்லை. ஸோ அவளுக்கு அதுக்கு பிறகு தான் அவள் ரிமெம்பர் பண்ணுறா. அதை வந்து தட் it had been between the pages of a book that she had lent a friend that day. ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவட புக்கை ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி கேட்டோன்னே அந்த புக்கை கொடுத்துருக்கா. அந்த புக்குக்குள்ளே தான் இவ சீசன் டிக்கெட்டை வச்சிருக்கா. Well, she had to buy her ticket with the money she had that was all. இப்போ இவட்ட இருக்கிற மணியில் தான் இப்போ இவ டிக்கெட்டை வாங்கணும். பட் இவ வந்து நினைக்கா she remembered the boy who had offered to buy her tickets அப்படின்னு சொன்னால் அந்த வக்கு ஞாபகம் வருது. அந்த பொடியின் வந்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் வாங்குறது கேட்டலா, அப்போ அவர் என்ன நினைப்பாரோ, நம்மளை எப்படி நினைப்பாரோ, நம்ம இருக்கின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பொய் சொன்ன மாதிரியும் இருக்கும். இப்போ ஏதோ ஒன்று நான் மறைஞ்சிட்டு போகிற மாதிரி ஒளிஞ்சிட்டு போகிற மாதிரி சொல்லி இப்போ நினைக்கப்படுறாரு. இப்போ நான் திருப்பி டிக்கெட் வாங்கினேன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி இவ ஃபீல் பண்ணுறா. ஸோ அதுதான் நீங்கள் நடக்குது. அப்போ இவ என்ன செய்கிறா, பந்துலைக்கு தெரியாமல் இவ டிக்கெட் வாங்குறா. டிக்கெட் வாங்கினோடனே அப்போ கண்டக்டர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, நான் பொருவுக்கு நான் தாரேன்னு சொன்னோடனே அப்போ இனி சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு இவ இருக்கா. இருந்தோடனே அவக்கு இருக்கிற அரைவாசி டென்ஷன் அப்படியே குறையுது. இப்போ இனி அந்த பந்துலை பற்றி இவ நினைக்கா. இவர் இங்கிலீஷ் வந்து டெஃபினேட்டாக புவரான இங்கிலீஷ் அண்ட் இவர் வந்து ஸ்பிட் பண்ணுற முறை, நோஸை ப்ளோ பண்ணுற முறை, அடுத்தது ஃபிங்கர்ஸை வந்து வைப் பண்ணுற முறை, ஹி ஹேட் நோ பாலிஷ், இதில் எல்லாத்தையும் அந்த பேடான இம்பேக்டான ஒரு விஷயத்தை வந்து இவ நினச்சி பார்த்துட்டு பிறகு அவருக்கு ரிமெம்பர் ஆகுது அவன்ட ஸ்மைல், பிறகு ஃப்ராங்க், நல்லா ஃப்ராங்காக பேசுகிறது, நல்லா ஆனஸ்டாக பேசுகிறது இருக்கிறது. இதில் எல்லாத்தையும் நினச்சி பார்த்தோன்னே அவனோட கொஞ்சம் கதைக்கலாமே இந்த மாதிரி
இவருக்கு தோணுது. ஸோ then சொல்லப்படுது, the next time she thought she would go and speak to him, at least smile at him without her silly earlier prejudices. அதாவது அட்லீஸ்ட் நம்ம ஸ்மைல் ஆச்சும் பண்ணோம்னு மாதிரி நினைக்கிறேன். So but she did not realize that the flash of insight she had into his humanity was a fleeting thing, and that the conventions of society, the prejudices of class that had always conditioned her, would return and blacken and stunt her mind. அதாவது கிளாஸ் வித்தியாசம், அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ், இந்த விஷயம் வந்து இவட மைண்டை வந்து பிளாக் பண்ணி இன்னொரு ஆளோட பேசுகிறது வந்து தடை பண்ணணும்னு சொல்லி இவன் நினைச்சும் கூட பார்க்கல. ஸோ பந்துல வெயிட்டட் ஃபார் த கண்டக்டர் டு கம் ஃபார் ஹிம் டு பை ஹிஸ் டிக்கெட். அப்போ பந்தில் வந்து வெயிட் பண்ணுறாரு, கண்டக்டர் போய் பந்துலைக்கு டிக்கெட் கொடுப்பாருன்னு சொல்லி. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அவர் வந்து பின்னால் திரும்பி பார்த்தாரு எங்கே இருக்காருன்னு சொல்லி. ஸோ கண்டக்டரை திரும்பி பார்த்தாரு, ரைட். ஸோ கண்டக்டர் வந்து யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஃபியூ காயின்ஸை வந்து கொடுக்காரு. ஸோ கேஷுவலி ஹி கிளான்ஸ்ட் அட் த ரெசிபியன்ட், இட் வாஸ் த கேர்ள். ஸோ பின்னால் திரும்பி பார்த்தோன்னே யார் அந்த கேர்ள்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஷெரீனே இருந்திருக்கு. இவருக்கு இதை பார்த்தோன்னே கடும் கோவம் வந்து வர முகம் அப்படியோ டார்க்காகி கடும் கவலை இருக்கு. So it was ultimately his pride and self-importance that mattered to him most when he was acutely sensitive to criticism by women. He felt that their girl had insulted him. And they say, but இதில் சொல்லப்படுது. And ஆனால் பந்துல வந்து இந்த கேர்ளை லவ் பண்ணலை. Bandula did not love this woman or desire her in any way. He had only wanted to measure his own worth by her standards. It was his ego that suffered. ஸோ என்னன்னு சொன்னால் பந்துல வந்து ஷெரீனை லவ் பண்ணலை, பட் அப்பர் கிளாஸ் பீப்புளோட கொஞ்சம் பழக்கம் வச்சா நல்ல மீன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் தான் இவர் மூவ் பண்ணதே ஒழிய அவளை வந்து வசப்படுத்தணுமோ லவ் பண்ணணும், இல்லாட்டி அவளை வந்து என்ன பந்துலே வந்து விரும்ப வைக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் அவன் இருக்கல. ஸோ அவருக்குள்ள கொஞ்சம் ஈகோவும் சஃபர் ஆயிடுச்சு. அண்ட் இதில் ஒரு லைன் ஒன்று சொல்லப்படுது, ஹீ ஹேட் டு மேக் ஹர் ஹிஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து போராக இருந்தாலும் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு போகணும் இந்த மாதிரி. இப்போ ரெண்டு பேர் இந்த கிளாஸஸுக்கு மண்டியில் வித்தியாசம் இல்லாமல் ரெண்டுமே ஈக்குவல் தான்ங்கிறத காட்டணுங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை அவருக்கு இருந்திருக்கு. ஸோ இங்கே சொல்லுது, பட் த ரேகிங் சீசன் ஹேட் பீன் ஓவர் வீக்ஸ் பிஃபோர், and the thought that now he would not get his revenge infuriated him still more. How right Lalit had been, he thought now. How absolutely right. சின்ன லலித் அப்போ செஞ்சதெல்லாம் இவ்வளோ நாளும் செஞ்சேன்னா சரிதான்ற மாதிரி அவருக்கு தோணுது. லைக் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாக்களை நல்லா மொக்க வாங்கணும்னு சொல்லிக்கிறது. இப்போ இவளை நடத்திக்கு போகிறோம் அவருக்கு அப்படி தோணுது. ஸோ கடைசியாக முடிப்படுது, he bought his ticket and sat down. He sat opposite. Sherry, the ale, divided them. It seemed now an unfordable gulf. இப்போ அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அந்த மாதிரி கடைசியில் அழகாக முடிச்சிக்கிறது J.S.Tissanayagam. ஸோ இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து மிச்சம் அழகான முறையில் செட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் டெக்னிக்ஸை பார்த்தா ஃபுல் ஆஃப் இமேஜரி மிச்சம் அழகான முறையில் டிஸ்கிரைப் பண்ணி இருக்கார் இவர். ஸோ இது நெரேட்டிவ் ஸ்டைலில் இருக்குது. அடுத்தது கன்வர்சேஷன் மூடில் இருக்குது, கம்பேரிஷன் எல்லாம் இருக்குது. ஸோ ரியலான இன்சிடெண்ட்டை வந்து பிக்சர் பண்ணினது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி. ஸோ கன்க்ளூஷனாக இந்த ஷார்ட் ஸ்டோரி சொல்ல போனால் இது ஒரு சோஷியல் கிளாஸஸுக்கு இடையிலான ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து மிச்சம் அழகான முறையில் 3 கேரக்டர்ஸினூடாக காட்டப்படுது.